வேதாகம ஆச்சரியங்கள் என்னும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் வேதாகமத்திலிருந்து ஆச்சரியமான தகவலை படிச்சுட்டு வரோம். இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியில் இன்னொரு வேதாகம ஆச்சரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மதவன், ஒவ்வொரு நாளும் வேதாகமத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான தகவலை படிச்சுட்டு வரோம். இந்த எபிசோட்ல வேதாகமத்துல இருந்து என்ன ஒரு ஆச்சரியமான தகவலை நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வேதாகமத்தில் உள்ள கடின பதங்கள், கடின வார்த்தைகள்ல ஒரு வார்த்தையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, வேதாகமத்தில் ஔஷதம் என்ற வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். இதுதான் இன்றைக்கான தலைப்பு, வேதாகமத்தில் ஔஷதம். இந்த ஔஷதம் என்ற வார்த்தை வேதாகமத்தில் எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக நாம் இந்த வார்த்தையின் அர்த்தத்தை முதல்ல என்ன பண்ணிடலாம், பார்த்து விடலாம். அநேகருக்கு இந்த வார்த்தையின் அர்த்தம் தெரிந்திருக்கும். தெரியாத நபர்களுக்காக இந்த விஷயத்தை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சொல்லி கொடுக்கிறோம். ஔஷதம் என்றால் மருந்து என்று அர்த்தம். மெடிசின்ங்கிறதுக்கான ஒரு இணையான வார்த்தை தான் ஔஷதம் என்று வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மருந்து அப்படிங்கிற பொருள்படக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த ஔஷதம். ஔஷதம் அப்படிங்கறது ஒரு வடமொழி சொல் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல பாத்தீங்கன்னா ஔடதம் அப்படின்னு என்ன பண்ணப்பட்டிருக்கு இருக்குது. ஆனா வேதாகமத்தில் ஔஷதம் என்று பயன்படுத்தப்பட்டுள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது. எதெல்லாம் பைபிள் ஔஷதம், நல்ல ஔஷதம், இது நல்ல மருந்து உடம்புக்கு அப்படின்னு சொல்லியிருக்குங்கிறத பார்த்துட்டு அந்த மருந்தெல்லாம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்க போறோம், ஆரோக்கியமாக மாற போறோம். இதுதான் இன்றைக்கான நிகழ்ச்சியின் நோக்கமாக இருக்கிறது. ஔஷதத்தை பற்றி வேதாகமத்தில் தெரிந்து கொள்ள ஆர்வமா இருக்கிறதா? நிச்சயமா. வசனம் வாசித்து விடலாமா? கண்டிப்பா. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியம். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். இந்த வசனத்தை நாம பார்த்தோம் அப்படின்னா, வேதாகமோ முதலாவது எதை ஔஷதம்னு சொல்லுது, எதை நல்ல மருந்துன்னு சொல்லுது அப்படின்னா, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் அப்படின்னு வேதாகமம் சொல்லுது. அப்ப யாரெல்லாம் ரொம்ப மனமகிழ்ச்சியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதுவே மருந்தாகவும் அவங்க ஆரோக்கியமாக இருப்பதற்கும் காரணமாக இருக்கும். மனமகிழ்ச்சியா நீங்க இருக்கிறீங்களா, அதுவே மிகச்சிறந்த மருந்து என்று நல்ல ஔஷதம்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு மன மகிழ்ச்சிக்காக அநேக காரியங்களை என்ன பண்றாங்க, தேடி செய்வதை பார்க்க முடிகிறது. அநேகருக்கு நல்ல காமெடி படங்களா பார்ப்பது அவங்களுக்கு என்ன கிடைக்குது, நல்ல மன மகிழ்ச்சியை கொடுக்கறதாக நினைக்கிறாங்க. சில பேருக்கு இந்த குக்கிங் ஷோ பார்த்தா என்ன கிடைக்குது அப்படின்னா மன மகிழ்ச்சி கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சமையல் நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிருவாங்க, ரொம்ப மன மகிழ்ச்சியா என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. இன்னும் சில பேருக்கு குக்கிங் பண்றது மன மகிழ்ச்சியா என்ன பண்ணும் இருக்கும். சிலருக்கு குக்கிங் பண்றத நல்ல ஒரு கட்டுறது என்ன பண்ணும் அப்படின்னா மன மகிழ்ச்சியா தரும். நமக்கு இப்படிப்பட்ட பொழுதுபோக்குகள் தான் மன மகிழ்ச்சிய சந்தோஷத்தை கொடுக்கறதா இருக்குது. ஆனா வேதாகமத்துல சங்கீதக்காரன் ஒருவர் இருக்கிறார். அந்த சங்கீதக்காரனுக்கு ஒரு மிகவும் முக்கியமான காரியம் மன மகிழ்ச்சி கொடுத்துச்சு. அது காமெடி இல்ல நாடகம் பாக்குறது அவருக்கு என்ன கொடுக்கல, சந்தோஷத்தை கொடுக்கல, மன மகிழ்ச்சி கொடுக்கல. இல்ல குக்கிங் பண்றதோ, குக்கிங் ஷோவோ, இல்ல நல்ல சாப்பாடை கட்டுறதோ அவருக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கல. ஒரு காரியம் அவருக்கு மன மகிழ்ச்சியை கொடுத்தது என்று ஒரு சங்கீதக்காரன் ஒருவர் எழுதியிருக்கிறார். எந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கிறார் என்று பார்த்து தெரிந்து கொள்ள ஆர்வமா இருக்குதா? நிச்சயமா. அந்த சங்கீதத்தில் எந்த காரியம் மனமகிழ்ச்சியை கொடுக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை அப்படியே பஜக்குன்னு பிடிச்சு நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையிலும் அதன் மூலமாக மனமகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டு நாமளும் ஔஷதத்தை, நல்ல மருந்தை, நல்ல ஆரோக்கியத்தை என்ன பண்ணிக்கலாம், பெற்றுக்கொள்ளலாம். தெரிந்து கொள்ள ஆர்வமா இருக்குதா? கண்டிப்பா. வசனம் வாசிடலாமா? சங்கீதம் 119 77ஆம் வசனம். நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. இந்த வசனத்தை பாத்தீங்களா? ஆமா. நமக்கு இல்ல அநேகருக்கு, ஏன் பார்வையாளர்களுக்கே பொழுதுபோக்கு என்பதுதான் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கலாம். ஆனா இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, பைபிள் தான் எனக்கு மன மகிழ்ச்சி, உமது வேதம் தான் எனக்கு
மனமகிழ்ச்சி அப்படின்னு சொல்றாரு. சரி. அப்ப பைபிள் படிக்கிறது அவருக்கு என்ன கொடுக்குது? மனமகிழ்ச்சியே கொடுக்குது. அப்ப மனமகிழ்ச்சியா ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா மனமகிழ்ச்சியே அவனுக்கு நல்ல மருந்து, நல்ல ஔஷதம் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்ப மனமகிழ்ச்சியோட இருக்கிறவன் ஆரோக்கியத்தோடு இருப்பான். அப்ப மனமகிழ்ச்சி நமக்கு கிடைக்கணும்னா என்ன வாசிக்கணும்? வேதம் வாசிக்கணும். வேதம் வாசித்தால் அதுவே ஒரு மனிதனுக்கு மனமகிழ்ச்சியையும், அதுவே ஒரு மனிதனுக்கு மருந்தாகவும், அதுவே ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்தையும் என்ன பண்ணுது? தருது, கொடுக்குது. சரி, ஒருவேளை வேதம் வாசிக்கிறது எனக்கு மனமகிழ்ச்சியை தரல, என் கையில வேதம் இல்லைன்னா நான் என்ன சூழ்நிலைக்கு போயிருப்பேனே தெரியல அப்படின்னு இந்த சங்கீதக்காரன் இன்னொரு வசனம் எழுதுறாரு. அதை வாசிச்சலாமா? கண்டிப்பா. சங்கீதம் 119:92. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். இந்த வசனம் பாத்தீங்களா? ஆமா. உமது வேதம், உங்க பைபிள் மட்டும் எனக்கு இல்லாம இருந்துச்சு, மனமகிழ்ச்சியா அது இல்ல அப்படின்னா நான் துக்கத்துல என்ன பண்ணிருப்பேன்? அழிந்து போயிருப்பேன். இன்னைக்கும் அநேக துக்கத்துல இருப்பாங்க. பொருளாதார ரீதியா துக்கம் இருக்கலாம், உறவுகள் ரீதியா துக்கம் இருக்கலாம், இல்ல நோய் பிணியில அவங்க துக்கத்தோட இருக்கலாம், இல்ல சரியான படிப்பு கிடைக்கல என்பதற்காக துக்கத்தோட இருக்கலாம். இப்படி பல துக்கங்கள்ல இருக்கிற நபர்களுக்கு வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, வேதாகமம் வாசிப்பது அவர்களுக்கு மனமகிழ்ச்சி என்ன பண்ணுமா? கொடுக்கும். இந்த வேதம் மனமகிழ்ச்சியை மட்டுமல்ல, அது மாமருந்தாக நல்ல ஔஷதமாக ஆரோக்கியத்தையும் கொடுக்குங்கிற காரியத்தை என்ன பண்ணுது? கற்றுக் கொடுக்குது. இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, ஒருவேளை நான் துக்கத்துல இருக்கும்போது உம்முடைய வேதம் மட்டும் எனக்கு கிடைக்கல, அது மட்டும் எனக்கு மன மகிழ்ச்சியா இல்ல அப்படின்னா நான் அழிஞ்ச என்ன பண்ணிருப்பேன்? போயிருப்பேன். அப்படின்னா எவ்வளவு தூரம் பைபிளை நேசிச்சிருப்பாங்க, எவ்வளவு தூரம் பைபிளை மன மகிழ்ச்சியா வச்சிருந்திருப்பாங்க அப்படிங்கறத நாம என்ன பண்ணணும்? சிந்திக்கணும். சரி, வேற என்ன காரியங்களை வேதாகமம் ஔஷதம்னு சொல்லுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, இனிய சொற்களை ஔஷதம்னு வேதம் சொல்லுது. சரி, எங்க சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆமா. நீதிமொழிகள் 16:24 இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். இந்த வசனத்தை பாத்தீங்களா? இனிய சொற்கள் நல்ல மருந்தா என்ன பண்ணுதான்? இருக்குதான். பைபிள்ல யாராவது மற்றொரு நபருக்கு காயம் கட்டி இருக்கிறாங்களா அப்படின்னு நீங்க வாசிச்ச ஞாபகம் இருக்குதா? இருக்குது. எங்க வாசிச்சதா ஞாபகம் இருக்குது? நல்ல சமாரியன் ஓமையில. அழகா சொன்னீங்க. நல்ல சமாரியன் ஓமையில இந்த நல்ல சமாரியன் அடிபட்டு காயப்பட்டு கிடைக்கிற அந்த நபருக்கு மருந்து வைத்து, அதாவது ஔஷதம் வைத்து என்ன பண்றாரு? காயத்தை கட்டுற நபரா இருக்கிறாரு. நம்ம அதை பாக்குறோம்ல. இதே மாதிரி இனிய சொற்கள் காயப்பட்ட மனதுக்கு என்னவா இருக்குமா? மருந்தா இருக்கும். அதாவது தேன்ல தொட்டு தடவுற மயில் ரேகையை போல இந்த இனிய சொற்கள் இருக்கும். அது ஒரு நல்ல மருந்தா இருக்கும், நல்ல ஔஷதமா இருக்கும்னு வேதம் என்ன பண்ணுது? சொல்லுது. இத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பைபிள்ல இருந்து ஒரு உதாரணம் பார்க்கலாம். இந்த உதாரணம் மத்தேயு 8:1-2 தொடர் வாக்கியங்களை கூட நம்ம என்ன பண்ணலாம்? வாசிக்கலாம். சரி, ஒரு குஷ்டரோகி ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வந்து, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும்னு என்ன பண்றாங்க? கேக்குறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இனிய சொற்களை சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அந்த இனிய சொற்களுக்கு உண்டான அந்த வல்லமை அந்த மனிதனுடைய குஷ்டரோகத்தை மருந்தாக சென்று அப்படியே நீக்கியது. அவன் குஷ்டரோகமே என்ன பண்ணிருச்சு? மாறிற்று. அப்ப நாம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை உடலை சுகப்படுத்தும் மருந்தாக இருந்தது. ஆண்டவருடைய வார்த்தை உடலை மட்டும் சுகப்படுத்துற மருந்து கிடையாது. உள்ளத்தின் குஷ்டரோகத்தையும், உள்ளத்தின் பாவத்தையும், உள்ளத்தின் காயத்தையும், உள்ளத்தின் வேதனையையும் குணப்படுத்தக்கூடிய மருந்து என்ன பண்ணுது? இருக்குது. நம்ம வார்த்தை வாயை திறந்தாலே மத்தவங்க மனதை காயப்படுத்துற மாதிரி தான் என்ன பண்ணுவோம்? பேசுவோம். ஆமாவா இல்லையா? அநேக நேரத்துல கோவம் வந்துருது, எரிச்சல் வந்துருது, பதட்டத்துல பேசிடுறோம், இல்ல அறியாம பேசிடுறோம்னு வார்த்தை என்ன பண்ணிடுறோம்? காயப்படுத்தும்படியா நல்லா அம்பு எடுத்து விடுற மாதிரி, தாவீது கோலியாத்தை கல்ல கொண்டு எரிஞ்ச மாதிரி அநேக நேரத்துல நம்ம வார்த்தை அநேகருடைய இதயத்தை என்ன பண்ணிடுறது? காயப்படுத்துறது. அப்படி நாம இல்லாம இனிய சொற்கள் கேட்கிறவர்களுக்கு, காயப்பட்டவர்களுக்கு என்னவா இருக்கணும்? மருந்தா இருக்கணும். நம்ம வார்த்தை மத்தவங்களுக்கு மருந்தா இருக்குதா? அதுதான் சிந்தனைக்குரிய ஆவிக்குரிய பாடமாக இருக்கிறது. இன்னொரு
காரியத்தையும் வேதாகமோ ஔஷதம்னு சொல்லுது. சரி, முதலாவது எது ஔஷதம்னு பார்த்தோம்? மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம்னு பார்த்தோம். எதுல இருந்து நமக்கு மனமகிழ்ச்சி கிடைக்குது? வேதம் வாசிப்பதுல இருந்து நமக்கு மனமகிழ்ச்சி கிடைக்குதுன்னு பார்த்தோம். அடுத்து இரண்டாவது ஔஷதம் எது அப்படின்னு பார்த்தோம்? இனிய சொற்கள் தான் காயம் கட்டுகிற ஔஷதம் தருகிற மருந்தாக பயன்படுகிறது அப்படிங்கறத என்ன பண்றோம்? பாக்குறோம். சரி, மூணாவது ஒரு விஷயத்த ஔஷதம்னு வேதம் சொல்லுது. அதை வாசிச்சிடலாமா? கண்டிப்பா. இதுவே நிறைவாகவும் இருக்குது. சரி, துரோகம் உள்ள தூதன் தீதிலே விழுவான், உண்மையுள்ள ஸ்தானாதிபதியோ ஔஷதம். இங்க ஔஷதம் எதுன்னு வேதம் சொல்லுது அப்படின்னா, மனமகிழ்ச்சிய ஔஷதம்னு சொன்ன வேதாகமோ, இனிய சொற்களை ஔஷதம்னு சொன்ன வேதாகமோ, ஒரு ஸ்தானாதிபதி, ஒரு எஜமானுக்கு நல்ல வேலைக்காரன், அவனே என்னவா இருக்கிறான்? மருந்தா இருக்கிறான், நல்ல மருந்தா இருக்கிறான் அப்படின்னு என்ன பண்ணுது? சொல்லுது. ஒரு எஜமானுக்கு ஒரு நல்ல வேலைக்காரன் கிடைச்சான் அப்படின்னா, எஜமான் நினைப்பதை செய்து முடிக்கக்கூடியவனாக, எஜமானுக்காக அன்பாக ஈடுபடுகிற ஒரு ஸ்தானாதிபதியாக ஒரு வேலைக்காரன் இருக்கிறான் அப்படின்னா, அவன் எஜமானுக்கு நல்ல மருந்தா இருக்கிறான்னு அர்த்தம். நாம வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல ஔஷதமா இருக்கிறோமா? நம்ம வார்த்தை மத்தவங்களுக்கு ஔஷதமா இருக்கணும்னு நம்ம பார்த்தோம். ஆனா நாமளே நம்ம வார்த்தையா இருக்கட்டும், செயலா இருக்கட்டும், நம் செயலா இருக்கட்டும், நம் கையின் கிரியையா இருக்கட்டும், நம்முடைய சிந்தனையா இருக்கட்டும், நம்முடைய நடக்கையா இருக்கட்டும், நம்முடைய உழைப்பாக இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் முற்றிலுமாக நாம் மற்றவர்களுக்கு மருந்தா இருக்கிறோமா? எவ்வளவு ஒரு அழகான விஷயம் பாத்தீங்களா? அப்ப நாம் வெளி பார்க்கக்கூடிய இடங்களில் நம்முடைய எஜமான்களுக்கு நல்ல மருந்தாக, ஸ்தானாதிபதிகளாக என்ன பண்ணணும்? இருக்கணும். பைபிள்ல யாராவது நல்ல ஸ்தானாதிபதி இருக்கிறாங்களா அப்படின்னு நான் தேடிக்கிட்டு இருந்தேன். தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர், நான் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி அப்படின்னு என்ன பண்றாரு? சொல்றாரு. யார் அந்த நபர்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்குதா? அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். வசனம் வாசிப்போமா? கண்டிப்பா. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வாக்கியத்தை வாசிக்கிறேன். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக, நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியாக, கிறிஸ்துவுக்கு மிகச்சிறந்த வேலைக்காரனாக தன்னை சொல்வதை பார்க்க முடிகிறது. உண்மையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மிகச்சிறந்த ஸ்தானாதிபதியாகத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்தாரு. தன்னுடைய கைகளை கொண்டு கிட்டத்தட்ட 14 புத்தகங்கள் என்ன பண்ணிருக்கிறாரு? எழுதியிருக்கிறாரு. 13 புத்தகங்கள் எபிரேயர் புத்தகம் அவர் எழுதியது என்று வைத்துக் கொண்டால் 14 புத்தகங்கள் புதிய ஏற்பாட்டுல என்ன பண்ணிருக்கிறாரு? எழுதியிருக்கிறாரு. கடைசி பைபிள்ல கடைசி 3 பக்கங்கள் பாத்தீங்க அப்படின்னா, பவுலின் முதலாம் கப்பல் யாத்திரை, பவுலின் 2ஆம் சுற்றுப்பயணம், பவுலின் 3வது பயணம் என்று அவர் ஊழியம் செய்த இடங்களை மேப் போட்டு வச்சு படிக்கிற அளவுக்கு அவ்வளவு ஊழியங்களை செஞ்சிருக்கிறாரு. அப்படின்னா அவர் மிகச்சிறந்த ஸ்தானாதிபதியா இல்லையா? ஒருவேளை ஆண்டவருக்கு இந்த உலகத்தின் மீதான பாரம் அதிகரித்து அவருடைய இதயம் காயப்பட்டிருந்துச்சு அப்படின்னா, இந்த கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் அறிவித்த சுவிசேஷ ஊழியத்தின் நிமித்தமாக ஒரு மிகச்சிறந்த ஸ்தானாதிபதியாக எஜமானுக்கு ஒரு மருந்தாகவே அவர் என்ன பண்றாரு? ஒரு நல்ல ஔஷதமாகவே என்ன பண்ணி இருந்திருக்கிறாரு. நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னன்னா, நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு நல்ல மருந்தா இருக்கணும், நல்ல மருந்தா இருக்கணும். அது மட்டும் இல்ல, சரி, நாமளே மற்றவங்களுக்கு என்னவா இருக்கணும்? மருந்தா இருக்கணும். சரி, நமக்கு என்ன மருந்து? மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். எது மனமகிழ்ச்சி? வேதம் வாசிப்பது நமக்கு மருந்து. நம் வார்த்தைகள் மற்றவருக்கு மருந்து. நாமே மற்றவருக்கு மருந்தாக இருக்க வேண்டும். இதுதான் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடமா இருக்குது. அம்மேன். ரொம்பவே ஒரு ஆச்சரியமான தகவலை பகிர்ந்துட்டீங்க. ஔஷதம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம் இருக்குதா அப்படின்ட்டு ரொம்பவே வியக்கத்தக்கதான ஒரு ஆச்சரியமான தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேயர்களின் சார்பாக உங்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சகோதரரே. என்ன நேயர்களே, இந்த ஒரு வேதாகம் ஆச்சரியம் உங்களுக்கு ரொம்பவே ஒரு தேவையான ஒரு சத்தியமா இருந்திருக்குன்ட்டு நான் நம்புறேன். மீண்டும் ஒரு வேதாகம ஆச்சரியங்கள் அப்படின்ற நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன்.